எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம லஞ்சுக்கு சப்பாத்தி, பரோட்டா இல்லைன்னா அந்த மாதிரி புலாவ் ரைஸ்லாம் செய்யும்போது சைட் டிஷ் என்ன செய்யறதுன்னு ரொம்ப யோசிப்போம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான மசாலா ரெசிபி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். இது கத்திரிக்காய் மசாலா கறி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். கத்திரிக்காய் மசாலா கறி செய்ய நான் சில பொருட்களை வதக்கி அரைக்க போகிறேன். அகல கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 6 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், 6 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி நறுக்குனது, 2 பச்சை மிளகாய், 6 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் முழு மிளகு, 2 தக்காளி நறுக்குனது, ஒரு டீஸ்பூன் உப்பு. தக்காளி போட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் வதக்குங்க. 1/2 கப் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் போடுங்க. தேங்காயை போட்டு 2 நிமிஷம் கிண்டின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கத்திரிக்காய் கறிக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி. அரைக்கிறதுக்கு முன்னாடி இது நல்லா ஆறணும். பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு போடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நான் நீளமான ஊதா நிறம் கத்திரிக்காயை பயன்படுத்துகிறேன். இந்த வெரைட்டி கிடைக்கலன்னா குண்டு கத்திரிக்காய் வெரைட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 4 துண்டா நறுக்கி தண்ணியில் போடுங்க. செஞ்ச மசாலா இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. முதல்ல தண்ணி இல்லாமல் அரைங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி விழுதா அரைச்சிருங்க. மசாலா கறி செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. இதில் 1 துண்டு பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, நறுக்கின கத்திரிக்காயை போட்டு கிண்டுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து அரைச்ச மசாலா விழுதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டுங்க. கடாயை மூடி 10 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், மசாலா அருமையாக இருக்குது. கத்திரிக்காய் மற்றும் மசாலா எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரியுது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மசாலா வாசனை பிரமாதமாக இருக்குது. கத்திரிக்காய் மசாலா கறி இப்போ தயார். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா இல்லைன்னா ஏதாவது ரைஸ் செய்யும்போது இந்த கத்திரிக்காய் மசாலா கறி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.